வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பீர்க்கங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே இந்த பீர்க்கங்காய் பொரியலை செஞ்சுருக்கேன். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்தை உள்ளே போட்டு கலந்து விட்டால் பீர்க்கங்காய் சாதமாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டான இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 கொத்து கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை 2ஆக நறுக்கி போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் வேண்டாம். 100 கிராம் அளவுக்கு 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது 1 அடி நீளத்துக்கு 2 பீர்க்கங்காயை விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் போட்டுடலாம். நறுக்கின இந்த பீர்க்கங்காயோட அளவு 300 கிராம். 1 நிமிஷம் இந்த பீர்க்கங்காயை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் போட்டு கலந்து விட்டுடலாம். பீர்க்கங்காய் வேகிறதுக்காக ஒரு 2-3 கை தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பீர்க்கங்காய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பேனில் 2 வரமிளகாயை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை. இது எல்லாத்தையும் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளையில், இது ஆப்ஷனல் தான். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். வெள்ளையில் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். எள் வெடிச்சு வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பவுடரை போடும்போது சரியாயிடும். இப்போ நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பவுடரை சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத அடுத்த தரம் பொரியல் செய்யும்போது உபயோகப்படுத்திக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காயும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பீர்க்கங்காய் பொரியலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.